யாரு நல்லவன் நான் இல்லை, எனக்கு மேல எவன் நல்லது பண்ணா சரி அவனை ஜெயிக்க வைங்க, என்ன தோக்கடிங்க, அது தப்பு கிடையாது. நல்லது பண்றவனுக்கு மட்டும்தான் நம்ம ஓட்டு போடணும். விஜயகாந்த் ஐயா இருந்தாரு, நான் ஒரு ஐயா தான் கூப்பிடுறேன், ஏன்னா அவர் மனசார ஐயான்னு கூப்பிடுறேன். அவர் பண்ண உதவிங்கதான் எல்லாத்தையும் மறைக்கப்பட்டது. ஏன் மறைக்கப்பட்டதுன்னா இப்ப இருக்கிற அரசியல்வாதிங்க, இப்ப இருக்கிறவங்களோ இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோ அன்னைக்கு விஜயகாந்த பைத்தியக்காரன் முட்டாள் அப்படின்னு நாங்கள் மீடியா தான் அப்படி ஆக்கிச்சு. இன்னைக்கு வந்து அவர் கடவுளா கும்பிடுறாங்க, அங்கங்க சிலை திறந்து வச்சிருக்காங்க. அப்படியே வந்து நரிக்குறவங்களுக்கு எத்தனையோ கோடி இடம் கொடுத்துருக்காரு. இதை எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு வரல. அவர் சத்தத்துக்கு அப்புறம் மாரில் பச்சை குத்திக்கிறாங்க, நடுப்புதுல குத்திக்கிறாங்க, மூஞ்சில குத்திக்கிறாங்க. இருக்கும்போது எங்கேயா போனாங்க? அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதனை ஒரு நல்ல மனிதனை அழிச்சிட்டானுங்க. இன்னைக்கு அதே விஜயகாந்த் ஒரு முதல்வராக வந்திருந்தா இன்னைக்கு நாடு எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு ஃபீல் பண்றாங்க. சத்தியமா சொல்றேன், நான் இந்திய குடியரசு கட்சி தான், நான் விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் ஏற்கனவே விஜயகாந்துக்கு தான் 2 வாட்டி ஓட்டு போட்டிருக்கேன். வேற